உலகில் எத்தனையோ உளவு அமைப்புகள் இருக்கலாம். அமெரிக்காவின் CIA, ரஷ்யாவின் KGB, இந்தியாவின் RA. ஆனால் மோசாட் என்ற பெயரை கேட்டால் மட்டும் எதிரி நாட்டு தலைவர்களின் நெற்றியில் வியர்வை வழியும். இவர்கள் துப்பாக்கி குண்டுகளை விட புத்திசாலித்தனத்தையும் நவீன தொழில்நுட்பத்தையும் நம்புகிறார்கள். ஆலோசனை இல்லாத இடத்தில் மக்கள் வீழ்வார்கள் என்பதுதான் இவர்களின் தாரக மந்திரம். ஒரு சிறிய நாடு தன்னை சுற்றியுள்ள அத்தனை எதிரி நாடுகளையும் எப்படி சமாளிக்கிறது? மோசாட் பயன்படுத்தும் அந்த விசித்திரமான ஆயுதங்கள் என்ன? வாருங்கள், இஸ்ரேலின் மர்ம பக்கங்களை அலசுவோம். மோசாட் என்பது வெறும் பெயரல்ல, அது இஸ்ரேலின் அசைக்க முடியாத ஒரு கவசம். 1949 ஆண்டு டிசம்பர் 13 இஸ்ரேலின் தந்தை என்று அழைக்கப்படும் டேவிட் பென் குரியன் என்பவரால் இது உருவாக்கப்பட்டது. இதன் முழு பெயர் புலனாய்வு மற்றும் சிறப்பு பணிகளுக்கான நிறுவனம். இந்த அமைப்பின் லோகோவிலேயே இவர்களின் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அதில் இருக்கும் எபிரேய வாக்கியத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? சரியான தந்திரம் அல்லது வியூகம் இல்லாத இடத்தில் ஒரு தேசம் வீழும். இதனால்தான் இவர்கள் ஆயுதங்களை விட அறிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மோசாட் அமைப்பில் சுமார் 7000 ஏஜெண்டுகள் நேரடியாக பணியாற்றுகிறார்கள். ஆனால் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஸ்லீப்பர் செல்ஸ் சாதாரண மக்கள் போல வாழ்ந்து கொண்டு மோசாட்டிற்காக தகவல்களை சேகரிக்கிறார்கள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு மோசாட் ஏஜெண்டாக மாறுவது என்பது உலகின் மிக கடினமான காரியம். மோசாட்டில் பல பிரிவுகள் இருந்தாலும் கிட்டன் என்ற பிரிவுதான் மிகவும் ஆபத்தானது. இது மொசாட்டின் கொலைப்படை என்று அழைக்கப்படுகிறது. எதிரி நாட்டுக்குள் புகுந்து இலக்குகளை சரியாக அழிப்பதில் இவர்கள் வல்லவர்கள். ஆண்டுக்கு சுமார் 22,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இயங்கும் இந்த அமைப்பு இஸ்ரேலின் பாதுகாப்பு அரணாக திகழ்கிறது. ஒரு சிறிய நாடு இவ்வளவு பெரிய தொகையை உளவுத்துறைக்கு மட்டும் செலவிடுகிறது என்றால் அதன் ரகசியம் எவ்வளவு ஆழமானது என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். மொசாட் ஏஜெண்டுகள் வெறும் உளவாளிகள் மட்டுமல்ல, அவர்கள் உலகத்தரம் வாய்ந்த நடிகர்கள். ஒரு அந்நிய நாட்டுக்குள் புகுந்து அங்கிருக்கும் மக்களில் ஒருவராக, ஏன் அந்த நாட்டின் அதிகார மையமாகவே மாறும் வல்லமை அவர்களுக்கு உண்டு. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் எலி கோஹன். 1960களில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது சிரியா. அந்த நாட்டுக்குள் ஊடுருவ மோசாட் தேர்ந்தெடுத்தவர்தான் எலி கோஹன். ஆனால் அவர் நேரடியாக சிரியாவிற்கு செல்லவில்லை. முதலில் அர்ஜென்டினா நாட்டிற்கு சென்று அங்கு காமல் அமீன் தாபெத் என்ற பெயரில் ஒரு பெரும் செல்வந்தராகவும் தேசப்பற்றுள்ள சிரியா வணிகராகவும் தன்னை மாற்றிக்கொண்டார். அங்கிருந்து சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸிற்கு சென்ற எலி கோஹன் மிக குறுகிய காலத்தில் சிரியாவின் உயர்மட்ட அரசியல்வாதிகள் மற்றும் இராணுவ அதிகாரிகளுடன் நெருங்கிய நட்பு வைத்து கொண்டார். எந்த அளவிற்கு தெரியுமா? சிரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக டிபியூட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் பதவியேற்கும் அளவிற்கு அவர் அந்த நாட்டின் நம்பிக்கையை பெற்றார். சிரியா இராணுவம் எங்கே பதுங்கு குழிகளை அமைத்துள்ளது, அவர்களின் அடுத்த கட்ட திட்டம் என்ன போன்ற மிக இரகசியமான தகவல்களை தனது வீட்டிலிருந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் மூலம் இஸ்ரேலுக்கு இரகசியமாக அனுப்பினார். அவர் செய்த ஒரு தந்திரம் இன்றும் பேசப்படுகிறது. கோலன் குன்றுகளில் இருந்த சிரிய இராணுவ வீரர்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கிறது என்று கூறி அவர்களுக்கு நிழல் தருவதற்காக அந்த இடங்களில் ஈகாலிப்டஸ் மரங்களை நடச் சொன்னார். ஆனால் உண்மை என்னவென்றால், பிற்காலத்தில் போர் வரும்போது இஸ்ரேலிய விமானப்படை அந்த மரங்களை அடையாளமாக வைத்து சிரிய இராணுவ முகாம்களை துல்லியமாக தாக்க அது உதவியது. இறுதியில் ஒரு சிக்னல் சோதனையின் போது அவர் பிடிபட்டாலும் அவர் கொடுத்த தகவல்கள்தான் 1967 நடந்த 6 நாள் போரில் இஸ்ரேல் வெற்றி பெற
மிக முக்கிய காரணமாக அமைந்தது. ஒரு மனிதனால் ஒரு நாட்டையே உளவு பார்க்க முடியும் என்பதற்கு எலி கோஹன் ஒரு வாழும் உதாரணம். ஹாலிவுட் படங்களில் வரும் ஜேம்ஸ் பாண்ட் பயன்படுத்தும் விசித்திரமான கேஜெட்களை பார்த்து நாம் வியந்திருப்போம். ஆனால் மோசாட் நிஜ வாழ்க்கையிலேயே அந்த புனைவுகளை மிஞ்சும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. இவர்களின் ஆயுதங்கள் வெறும் இரகசியமானவை மட்டுமல்ல, நம்ப முடியாத அளவிற்கு துல்லியமானவை. முதலாவதாக அந்த AI மெஷின் கன் ஆபரேஷன். 2020ஆம் ஆண்டு ஈரானின் மிக முக்கியமான அணு விஞ்ஞானி மோசன் ஃபஹ்ரிசாடே கொல்லப்பட்ட விதம் உலகையே உலுக்கியது. 1 கிலோமீட்டர் தூரத்தில் நின்றிருந்த ஒரு பிக்கப் வேனில் பொருத்தப்பட்டிருந்த இயந்திர துப்பாக்கி அவரை துல்லியமாக சுட்டது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், அந்த துப்பாக்கியை இயக்க அங்கே ஒரு மனிதர் கூட இல்லை. சேட்டலைட் மூலம் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து மோசாட் ஏஜெண்டுகள் அதை இயக்கினார்கள். அதில் பொருத்தப்பட்டிருந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI மற்றும் கேமராக்கள் ஒரு வினாடியில் 600 முறை முகத்தை ஸ்கேன் செய்து கூட்டத்தில் இருந்த அந்த விஞ்ஞானியை மட்டும் குறிவைத்து சுட்டது. சுட்டு முடித்த அடுத்த சில வினாடிகளில் அந்த வாகனம் தானாகவே வெடித்து சிதறி ஆதாரங்களை அழித்தது. இரண்டாவதாக எக்ஸ்ப்ளோடிங் ஃபோன்ஸ் தொழில்நுட்பம். மோசாட் தனது எதிரிகளை அழிக்க துப்பாக்கிகளை விட அவர்களின் பலவீனங்களையே ஆயுதமாக மாற்றுகிறது. 1996இல் ஹமாஸ் அமைப்பின் குண்டு தயாரிப்பாளர் யாஹ்யா அய்யாஷ் என்பவரை மோசாட் குறிவைத்தது. அவர் பயன்படுத்திய செல்போனுக்குள் யாருக்கும் தெரியாமல் வெறும் 15 கிராம் அதிநவீன வெடிமருந்தை வைத்தார்கள். அவர் தனது தந்தையிடம் போனில் பேசிக்கொண்டிருந்த போது சிக்னல் மூலம் அந்த போனை வெடிக்கச் செய்தார்கள். எதிரி எங்கே இருக்கிறான் என்று தேடுவதை விட அவனிடமே மரணத்தை கொண்டு சேர்ப்பதில் மோசாட் கில்லாடி. மூன்றாவதாக டிஜிட்டல் போர் முறை, சைபர் வார். இரத்தமே சிந்தாமல் ஒரு நாட்டை முடக்க முடியும் என்பதை மோசாட் நிரூபித்தது. ஸ்டாக்ஸ்நெட் என்ற கணினி வைரஸ் மூலம் ஈரானின் அணு மின் நிலையங்களில் இருந்த சென்ட்ரிஃபியூஜஸ் ஒரு கீபோர்டு மூலமாகவே மோசாட் மற்றும் அமெரிக்க உளவு அமைப்புகள் செயலிழக்கச் செய்தன. ஒரு நாட்டின் இராணுவ கட்டமைப்பை தகர்க்க இன்று இவர்களுக்கு ஒரு சிறிய லேப்டாப் மட்டுமே போதுமானது. இது ஏதோ த்ரில்லர் சினிமா கதை அல்ல. 2018இல் ஈரானின் தலைநகரான தெஹ்ரானில் நிஜமாகவே நடந்த ஒரு அதிரடி ஆபரேஷன். ஈரானின் அணுசக்தி இரகசியங்கள் அனைத்தும் ஒரு இரகசிய கிடங்கில் வைக்கப்பட்டிருப்பதை மோசாட் கண்டுபிடித்தது. சுமார் 1 ஆண்டு காலமாக அந்த இடத்தை மோசாட் ஏஜெண்டுகள் இரகசியமாக கண்காணித்து வந்தனர். சரியாக 2018 ஜனவரி 31 நள்ளிரவு ஈரான் நாட்டு பாதுகாப்பு படையினரின் ஷிப்ட் மாறும் அந்த சிறிய இடைவெளியை பயன்படுத்தி மோசாட்டின் ஒரு சிறப்பு படை அந்த கிடங்கிற்குள் புகுந்தது. அவர்களிடம் இருந்தது வெறும் 6 மணி நேரம் 29 நிமிடங்கள் மட்டும்தான். அதற்குள் அவர்கள் அத்தனை ஆவணங்களையும் கைப்பற்ற வேண்டும். அந்த கிடங்கில் இருந்த 32 பிரம்மாண்டமான இரும்பு லாக்கர்களை அதிநவீன டார்ச் மூலம் 3600 டிகிரி வெப்பத்தில் துளைத்து திறந்தார்கள். அங்கிருந்து சுமார் 50,000 சிடிக்கள், CTS மற்றும் 50,000 காகித ஆவணங்கள் அடங்கிய 100க்கும் மேற்பட்ட கோப்புகளை கைப்பற்றினார்கள். இதன் மொத்த எடை எவ்வளவு தெரியுமா? சுமார் 1 டன், 1000 கிலோ. 1 டன் எடையுள்ள இரகசிய ஆவணங்களை ஒரே இரவில் ஈரான் பாதுகாப்பு படையினரின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு லாரிகள் மூலம் எல்லை கடந்து இஸ்ரேலுக்கு கொண்டு சென்றார்கள். மறுநாள் காலையில் ஈரான் அதிகாரிகள் வந்து பார்த்தபோது அங்கே வெறும் காலியான லாக்கர்கள் மட்டுமே இருந்தன. இந்த திருட்டை பற்றி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தபோதுதான் ஈரான் நாட்டுக்கே தங்களது இரகசியங்கள் திருடுபோன விஷயம் தெரிந்தது.
ஈரானின் அணுசக்தி திட்டம் எப்படிப்பட்டது என்பதை உலகிற்கு போட்டுடைத்த இந்த சம்பவம் உளவுத்துறை வரலாற்றிலேயே ஹைஸ்ட் ஆஃப் தி செஞ்சுரி என்று அழைக்கப்படுகிறது. மோசாட் என்பது வெறும் உளவு அமைப்பு மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் பாதுகாப்பு அரண். இவர்களின் நடவடிக்கைகள் சில நேரங்களில் சர்ச்சைக்குள்ளானாலும் இவர்களின் வேகம் மற்றும் துல்லியம் ஈடு இணையற்றது. இஸ்ரேலின் இந்த மர்ம பக்கங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மோசாட் செய்வது சரியா தவறா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.